மந்தார மலையை மத்தாக வைத்து வாசுகிப்பாம்பை கயிறாக வைத்து தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுத்த நிகழ்வு பிரதோஷத்தின் முன்னோடி ஆகும். மந்தார மலையானது திருப்பார்கடலில் மூழ்கத் தொடங்கியதால் திருமால் ஆமையாக அவதாரம் எடுத்து மலையை தாங்கினார். தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் பாட்கடலை கடைந்தனர். நீண்ட நேரம் கடைந்ததன் காரணமாக வாசுகி பாம்பினால் வலி தாங்க முடியாமல் ஆலகால விஷத்தினை கக்கியது. அதனை சிவன் உண்டு தேவர்களையும் அசுரர்களையும் காத்து திருநீலகண்டர் ஆனார். ஸ்வர்ணபானு என்ற அசுரன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் இருந்த அமுதத்தை திருட முயற்சிக்கும் போது விஷ்ணுவின் சக்கரத்தால் அவனது தலை துண்டிக்கப்பட்டது. திருப்பார்கடலின் அமுதம் உண்டதால் ஸ்வர்ணபானுவுக்கு மரணம் ஏற்படவில்லை என்பதோடு கிரகங்களில் இருவராக நவக்கிரக அந்தஸ்தும் கிடைத்தது. ஸ்வர்ணபானுவின் துண்டிக்கப்பட்ட தலை பாம்பின் உடலுடன் இணைந்து ராகுவானார். ராகு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ஆவார். ஸ்வர்ணபானுவின் உடலும் பாம்பின் தலையும் கொண்ட உருவம் கேதுவானார். கேது பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்ட ஒரு உருவமாகும். நவகிரகங்களில் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ராகுவும் கேதுவும் நேர் எதிர்த்திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்கிறார்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவிற்கு எதிரில் கேது இருப்பதை காணலாம். ராகு கேது தோஷத்தால் ஏற்படும் துயரங்களைப் போக்க பரிகார பூஜைகள் செய்ய வேண்டும். ஆந்திர மாநிலம் காளஹஸ்தியிலும் தமிழ்நாட்டில் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்திலும் உள்ள சிவாலயங்களில் இந்த பரிகார பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அல்னு கொடுங்க. எங்களோட எல்லா பதிவும் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா உடனுக்குடன் உங்களுக்கு தெரியவரும்.